again glorious. Please join me in welcoming Mr. R. Thomason sir today. எதிர்காலத்தில் இந்த மேடையில் எங்களைப் போல மீண்டிருக்க துடித்து கொண்டிருக்கும், உழைத்து கொண்டிருக்கும், படித்து கொண்டு வர இருக்க இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக உண்மையாக உறுதியாக நீங்கள் வருவீங்க. என்றைக்கு இந்த பொறுப்போட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து அன்போடு பண்போடு அடக்கத்தோடு அமர்ந்து இதை ரசிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும் போதே இவர் உங்களை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு உங்களை வளைந்து கொடுத்து இந்த நேரங்காலத்தை நாங்கள் வந்துட்டு நேரங்காலத்தோட உங்கள் நேரங்காலத்தை இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் மதித்து இதை கடைப்பிடிக்கும் போது நிச்சயம் நீங்கள் வெற்றியாளர்கள் தான், நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் நான் உங்களுக்காக நான் உறுதியளிக்கின்றேன். உங்களுக்கு ஏனென்றால் என் வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பள்ளி ஆரம்ப பள்ளி 5வது, அது கூட படிக்க முடியாதவன்லாம் 4வதோடு சரி. அப்படிப்பட்டவன் நான். அடுத்து சாப்பாட்டு கிடையாது, அடுத்து தாய் தந்தையே கிடையாது. ஒரு அநாத பையனா இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கும் போது நீங்களாம் எவ்வளவு ஒரு வெற்றியாளர்கள். பள்ளி ஆரம்ப பள்ளியை தாண்டி மேல்நிலை பள்ளியை தாண்டி இன்னைக்கு காலேஜுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு எத்தனையோ உறவுகள், நண்புகள், பண்புகள் இருக்கும். எதுவுமே இல்லாத நாங்களாம் ஜெயிச்சிருக்கும் போது இதை தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நீங்கள் பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு நீங்களாம் ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள்லாம் தாண்டி நான் சாதிக்காததே கிடையாது. இன்னும் சாதிக்க துடித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இன்னும் என்னெல்லாம் கொண்டு வர முடியும் என்னுடைய உழைப்பால். படிப்பு இல்லைனா என்ன, தாய் தந்தை இல்லைனா என்ன, தன்னம்பிக்கையும் உழைப்பும் கைகால்களும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த உடல் தான் ஆரோக்கியம், இந்த உள்ளம் உறுதி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்காக நானும் ஹோட்டல் லைனில் சாதாரண ஒரு தள்ளுவண்டியை தொடங்கி ஹோட்டல் கிளீனராக இருந்து சப்ளையராக மாறி சாலை ஒரு தள்ளுவண்டியை போட்டு இந்த உலகத்திலேயே பாஸ்மதி ரைஸ் இந்த உலகத்திலேயே ரோட்டில் போட்டவன் நான் தான். ஒரு இல்லாததை கண்டுபிடிச்சேன். எதிர போட்டு ஜெயிக்கலான்னு அதுக்கு பல முயற்சிகள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் நேரங்கள் காலங்கள் நிறையா இருக்கும். நிறையா என்னுடைய ஆர்ஆர் தமிழ் சேனலை, ஆர்ஆர் தமிழ், அதில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை ஒரு சாதாரண எதுவுமே இல்லாத மனிதன் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். என்னை போன்றவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நான் அப்படியே உண்மையை உங்களுக்காக சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த தள்ளுவண்டியை பாஸ்மதி ரைஸ் ரோட்டில் போட்டவாசி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் நீங்கள் 50 ரூபாய்க்கு கூட நீங்களாம் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ரோட்டில் பிரியாணியை கொண்டு வந்தவன் இந்த தமிழ்ச்செல்வன் என்பதில் உங்களில் ஒருவனா பெருமை கொள்கின்றேன். நான் பிறந்தோக்கு ஒரு அடையாளமாக்கி விட்டேன். நன்றி. இதை தாண்டி கிருஷ்ணகிரியில் நம்மளுக்கு கேட்டரிங் கல்லூரியே அது மட்டும் பத்தாது என்று நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உழைப்புக்கு வாய்ப்பு நம்மளே உருவாக்க வேண்டும் என்று கல்லூரி தொடங்கிவிட்டு நடந்து கொண்டிருக்கின்றது கிருஷ்ணகிரியில். இதையும் தாண்டி ஊடகவியல் ஆர்ஆர் தமிழ் நாளைக்கு ஒரு சேனலாக அது ஒருவனுக்கு இருக்கின்றது. இப்போ ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்து காலேஜில் படித்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு 10 பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த துறையும் தொடங்கி இருக்கின்றேன். இதையும் தாண்டி திரைப்படத்துறையிலையும் நான் இருக்கின்றேன். இதையும் தாண்டி அயல்நாடுகளில் அமெரிக்கா டெக்சாஸ் டெனால்ஸ் நகரிலே நம் நிறுவனத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக.
சிங்கப்பூரிலே, பிரான்சிலே, குவைத்திலே முதல் தமிழ் போட, இந்த தமிழ் போடவே அந்த குவைத்து மண்ணிலே எங்களுடைய சீஃப் கெஸ்ட் சேர்ந்து சொல்லுகின்றேன், பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்றேன். ஆங்கிலம் போட சின்னதாக, தமிழ் போட பெருசாக்குன்னு. இங்க கூட தமிழ் இங்கிலீஷ் பெருசா இருந்துட்டு போகுது, ஆனா அந்த மன்னனை என் பேரு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்றேன். இதையும் தாண்டி நம்ம தமிழ் உருவான, தொப்புள் கொடி உருவான யாழ்ப்பாணத்திலே, கொழும்பு, இலங்கைன்னு சொல்லுவோம். அங்க சிங்களம், தமிழ் இரு பிரிவுகள் உண்டு. அங்க தமிழர்கள் சிறுபான்மையினராக மதிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த மண்ணிலே ஒரு ஒரு வர்த்தகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தமிழ் மண்ணினிலே முத யாழ்ப்பாணத்துல போய் தமிழ் போட ஏற்றி அந்த தமிழ் போர் பகுதியிலே உருவாக்கி விட்டு வந்திருக்கின்ற வேலை வாய்ப்பை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆண்டுகளாக. நான் தமிழனா பிறந்தா போதாது, தமிழ் மொழியை பேசினால் போதாது, என்னை வாழ வைத்த தமிழ் மொழியும் இந்த மண்ணையும் மதித்தால் போதாது. ஆனா என் கூட பிறந்தவன் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த மண்ணினிலே ஒருவேள சாப்பாட்டுக்கு கைகால் இல்லாதவர்களுக்கும் லட்சக்கணக்கான போர் வீடுகளை இழந்திருக்கின்ற பகுதியிலே என் வேலை வாய்ப்பை பதிவு செய்து அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொண்டு போன வாரம் வன்னிய மண்ணினிலே எடுத்து வரலாறை படிகள், சிறு பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வரலாறு. வன்னி மண்ணினிலே நம்ம இந்திய தூதுவர் சாய்பிரபு அவர்கள் முன்னணியிலே, நம்ம இலங்கை யாழ்ப்பாண கவர்னர் முன்னணியிலே உரையாற்றிவிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மாஞ்சூரிலே, அங்க புலிகள் போரிலே கொல்லப்பட்ட தமிழர்களுடைய அநாத பிள்ளைகளுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். இந்த பொங்கலையும் நான் யாழ்ப்பாணத்தில் தான் கொண்டாடினேன், நான் இந்த மண்ணிலே இல்லை. இதுதான் இளைஞர்களே, நீங்கள் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு என்ன யோசிச்சு கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த உலகத்தையே நீங்க தான் தாங்கி பிடிக்க போறீங்க என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். நம்ம ஒருவன் வாழ்வதற்கு இத்தகைய முயற்சிகள் தேவையே இல்லை. நீ பிறந்தால் நீ 1000 பேரை வாழ வைக்கின்ற முயற்சியோடு, சிந்தனையோடு செயல்படுங்கள். உங்கள் வெற்றி, உங்களுக்கான வாழ்வு ஈஸியான பாதையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தின் அர்த்தம். ஆகவே நம்ம பிறந்தது இந்த மண்ணிலே ஏதோ நமக்கு ஒரு சொகுசான கார் வாங்குவோமா, வீடு வாங்கிக்குமாங்கிறது மட்டும் வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கையே நாளைக்கு 1000 பேருக்கு உதாரணமானது பாதையை நீ தேர்ந்தெடுத்து போ. உன்னுடைய பார்வை மிகப்பெரியானதாக இருக்கட்டும், ஒரு சிந்தனை மிக பெரிதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்தியாவுடைய அமைப்பை நான் ஒன்று சொல்ல விரும்பப்படுகின்றேன். நான் 4வது படித்திருந்தாலும் இங்க இருக்கிற வாய்ப்பு மாதிரி இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மாதிரி உலகத்தில் எங்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கவில்லை. எத்தனையோ துறைகள் கொட்டி கிடக்கிறது. மருத்துவ துறையில் ஜெர்மனி முன்னணியில் இருக்கிறது. கார் துறையிலே நம்ம 4ஆம் இடத்தில் இருக்கின்றோம். கார் தயாரிப்பிலே முதலிடத்தில் சீனா இருக்கின்றது, அமெரிக்கா இருக்கின்றது, 3வது இடத்துல ஜப்பான் இருக்கின்றது. எத்தனையோ துறைகள் நம்ம இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கின்றோம். இங்கு வேலை வாய்ப்புகளும் புதிய கண்டுபிடிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக விஞ்ஞான ரீதியாக நிறைந்திருக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் விலை உயர்ந்த ஆப்பிள் போன் ஒரு அமெரிக்காவது, ஒரு சாம்சங் போன் தாய்லாந்து, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்தியாவுதுன்னு பார்த்தா ஓப்போ, விவோ, அதுவும் 60-70% எங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு தெரியும் சைனாவை சேர்ந்தது. பார்ட்னர்ஷிப் சைனா. நம்மகிட்ட எதுவுமே இல்லை, தொழில்நுட்ப கருவிகள் எதுவுமே இல்லை, கேமரா எடுத்துக்கிட்டீங்களா எதுவும் இல்லை. உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு உருவாக்கி கொள்வதற்கு. அப்படி உருவாக்குவது தான் நம்மளுடைய லேப்டாப். எஸ்.எஸ். நாடார், அந்த கல்லூரியுடைய முதல்வர் நம்ம எஸ்.எஸ். நாடார் அவர்கள், இத்தகைய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொட்டி கிடக்கு. சிறிய சிந்தனைக்காக நீங்க போராடாதீர்கள், மிகப்பெரிய சிந்தனை வேண்டும். இந்த வீடுகள் நாளைக்கெல்லாம் கடல் மட்டம் உயர்ந்து அழிந்துடுன்னு போனா அப்ப வீடை கடலுக்குள்ள எப்படி கட்டுறதுன்னு சிந்திச்சு பாருங்க. சிந்தனை பெரிதாக இருக்கும். இங்க உணவு பஞ்சம் வந்து விடும். கடல் தண்ணி உள்ள போந்து விட்டால் விவசாயத்துறைகள் அழிந்து விடுகின்றன. இந்த விவசாயத்தை மிதக்கும் கப்பல், 20 மாடி கப்பல், 30 மாடி கப்பல் தண்ணிக்குள்ள மிதக்கும் போது, 100 விமானங்களை தாங்கிய கப்பல் தண்ணியில மிதக்கும் போது, ஒரு அரை மண்ணை மிதப்பட்டு ஒரு விவசாயத்தை கடல் மேல பண்ண முடியாதான்னு சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்தியுங்கள். நம்ம வைக்கிறான் போர்க்கப்பல், இந்தியாவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பலை மிதக்கும் போது ஒரு அரை அடி நம்ம செம்மண்ணியும் களிமண்ணியும் மிதக்காதா இந்த கடல்? அது மேல நம்ம எதிர்காலத்தில் விவசாயம் பண்ண முடியாதா? தரையினத்தை விட கடலுக்குள்ளதான் உயிரினங்கள் அதிகம். படித்தவர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னை விட.
அத்தனை உயிர்கள் அந்த கடலுக்கு அடியில் வாழும்போது கடல் மேல் நமக்கு ஒரு உணவை தேடிக்க முடியாதா, ஒரு குடுத்தரத்தை தேடிக்க முடியாதா? பேசுல 400 கிலோமீட்டருக்கு மேல விண்வெளியில 12 நாடுகள் சேர்ந்து மிதக்கும் உலகத்தை உருவாக்கி இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல 400 கிலோமீட்டர்ல மேல பேசல. இப்போ கூட அமெரிக்காவில் நம்ம இந்திய வம்சலியான பெண் வந்து வில்லியம்ஸ் இறங்குவாங்களா மாட்டான் நம்மளங்க அப்படியே ஆவலோடு இருந்தோமே. அப்ப பேசுற அந்த விண்வெளி அமைக்கும் போது ஏன் ஊடுகளை கொண்டு போய் நம்ம அங்க அமைக்க முடியாது? உங்க சிந்தனை பெரிதாக இருக்கட்டும். இதுதான் உங்களை நீங்க ஒரு வாழ்றதுக்கு அந்த சிந்தனை தேவைப்படும். இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய சிந்தனைகள், இத்தகைய சிந்தனைகள், இதை மனதில் எடுத்து செல்லுங்கள், இதை மனதில் கொள்ளுங்கள். நம்ம ஒருவர் பேர் வாழ்வது ஒரு சரித்திரம் கிடையாது. நாம் வாழ்ந்தால் அது பிறருக்கான ஒரு அப்துல் கலாமியா சொன்ன போல் என் பிறப்பு ஒரு சம்பவம், என் இறப்பு ஒரு சரித்திரம் என்று சொன்னாரே அந்த கலாமையா அவர்களை நினைவில் எழுதி இந்த நேரத்திலே உங்களோடு இந்த மண்ணில் நான் கல்லூரிக்கு இது பள்ளி கூட செல்லவில்லை, எத்தனை கல்லூரிகளாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரி முதல்வர்களையும் எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளையும் என் இடத்துல நிற்க வச்சு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் என் சேலம் ஆர்ஆர் தொழிலாளர் சார்பாக, என்னுடைய ஆர்ஆர் தமிழ் சேனல் சார்பாக, என்னுடைய கல்லூரி சார்பாக உலகெங்கும் நான் கிளைகளை விதைத்து கொண்டு சென்றிருக்கின்ற அந்த உரிமையாளர்கள் சார்பாக வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் வாழ்த்தோடு என் வாழ்த்தையும் இணைத்து உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கருத்தை தெரிவித்தேன் என்ற நம்பிக்கையோடு விட வேண்டிய வருங்கால வெற்றியாளர்களே வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.